தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகத்தில் தமிழர் எங்கெல்லாம் வாழுகிறானோ அங்கெல்லாம் அம்மா 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 என்று சொல்லி அந்த தாயை நாள்தோறும் வணங்கி கொண்டிருக்கிற இத்தனை கோடி மக்களும் மனதிலே நினைப்பது, எங்கள் அம்மா இன்னும் கொஞ்சம் நாள் எங்களோடு இருந்திருக்க கூடாதா? அந்த தாய், அந்த தலைமகள் இந்த மண்ணிலே கொஞ்ச காலம் இருந்திருந்தால் முழுமையாக கருணாநிதியின் குடும்பத்திடமிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றி கொடுத்துவிட்டு போகிற பணி முடிந்திருக்குமே. இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்க கூடாதா என்று கழக தொண்டன் மட்டுமல்ல, அத்தனை மக்களும் மனதிலே நினைக்கிறார்கள், அதற்காக இயங்குகிறார்கள். ஆனால் என்ன செய்வது? சில பேரை ஆண்டவன் அவதாரம் போல் அனுப்புகிறான். அவதாரம் தான் வந்த பிறகு, தன் வேலையை முடித்த பிறகு ஆண்டவன் பார்ப்பான், நீங்கள் அங்கே இருந்தது போதும், இந்த புண்ணிய ஆன்மா என்னோடு இருக்க வேண்டும் என்று கொஞ்சம் விரைவாகவே எடுத்துக்கொண்டு விடுகிறான். சில பேரை பார்த்தால் ஆண்டவனுக்கே பயம், 96 வரை தொடமாட்டான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும் அவனுடைய பதவிக்கு பிரச்சனை வந்து விடக்கூடாது இல்லையா? சொந்த மகனுக்கு பதவியை கொடுத்து விட்டு போனவன், சொந்த குடும்பத்திற்கு கட்சியை எழுதி வைத்து விட்டு போனவன் கூட, அந்த குடும்பத்திலே வந்தவர்கள் கூட எப்படா போவார்னு எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்து சில பேரின் உயிரெல்லாம் போகும். ஆனால் தான் பெற்ற பிள்ளைகள் இல்லை இந்த உலகத்தில். இத்தனை பிள்ளைகளையும் தான் பெற்ற பிள்ளைகளாகவே நினைத்த தாயைத்தான் அந்த பிள்ளைகள் இன்றைக்கும் நினைக்கிறார்கள், ஐயோ எங்கள் அம்மா இருந்திருக்க வேண்டாமா என்று. எனவே வாரிசு அரசியல் அது ஒரு பக்கம் இருக்கிறது. எல்லாரையும் தன் வாரிசாகவே நினைத்து அரசியல் செய்த புரட்சி தலைவியினுடைய அந்த புகழ் சரித்திரத்தின் ஏடுகளில் சாகாவரம் பெற்று கிடக்கிறது.